In today's class, we are going to look into Unit 1 Supplementary Reading The Women on Platform 8. This has been written by Ruskin Bond. So, we'll get to know about Ruskin Bond now. முதல்ல ரஸ்கின் பாண்ட் அவர் யாருங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அவர் வந்து ஒரு கதை எழுத்தாளர், ஒரு நாவல் ரைட்டர், அதுக்கப்புறம் ஒரு போயட்டும் ஆவர். ஃபேவரட் ரைட்டர் அமங் இந்தியன் சில்ட்ரன். குழந்தைகள் கதைகள் தான் இவர் நிறைய எழுதியிருக்கார். அதனால இந்திய குழந்தைகள் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர்னு பார்த்தோம்னா ரஸ்கின் பாண்ட் அவர். ஏன்னா ரொம்ப வேடிக்கையா ரொம்ப அழகா எழுதுவார். அதனாலேயே குழந்தைகளுக்கு வந்து இவர்னா ரொம்ப பிடிக்கும். இவருடைய கதைகள்னா வந்து ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் நாவல் ரூம் ஆன் த ரூஃப் ஒன் ஜான் ரீஸ் மெமோரியல் அவார்ட் இன் 1957. He was honored with Sahitya Academy Award for his contribution to Indian literature. அவர் இந்த சாகித்ய அகாடமி பரிசும் விருதும் அவர் பெற்றிருக்கார். His major writings include An Island of Trees, The India I Love, A Bond with the Mountains. இந்த இவருடைய 3 ஃபேமஸான ரைட்டிங்ஸ் அதெல்லாம் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. Three famous writings include all these three of them. This is a short intro about Ruskin Bond. இவர் தான் அந்த ரஸ்கின் பாண்டுங்கிற எழுத்தாளர். Okay, he is a famous writer and he is being loved by Indian children and his stories are very interesting. அவருடைய கதைகள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமானதா இருக்கும். அவருக்கு வந்து சாகித்ய அகாடமி பரிசு அவர் விருது வாங்கியிருக்கார். This is a short introduction about him. Now we'll move on to this supplementary reading, The Women on Platform 8. இந்த கதையில என்னெல்லாம் யாரெல்லாம் கதாபாத்திரமா நம்ம பார்ப்போம். அருண், அவனுடைய நண்பனான சதீஷ், சதீஷோடைய அம்மா, அப்புறம் ஒரு பெண், அவங்க வந்து ஒரு வெள்ளை நிறத்துல சாரி புடவை அணிஞ்சிருந்தாங்க. அவங்களுக்கு பேர் எதுவும் கொடுக்கப்படல, அதனால விமன் இன் ஒயிட் சாரி. ஸோ தீஸ் 4 characters we come across throughout this story. இந்த மொத்த சப்ளிமெண்டரி ரீடிங் இந்த 4 கேரக்டர்ஸுமே நம்ம பார்ப்போம். We'll get into the story now. So first we have got to know about the author and now the characters which we will be coming up get to know in this supplementary reading portion. Now we'll start. இந்த கதை மொத்தமா ஆரம்பிக்கிறதே இந்த அம்பாலா கண்டோன்மெண்ட் இந்த ஜங்ஷன்ல தான். ஸோ இட் வாஸ் மை செகண்ட் இயர் அட் போர்டிங் ஸ்கூல். அங்கேயே தங்கி படிக்கிறது வந்து ரெசிடென்ஷியல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெசிடென்ஷியல் ஸ்கூல் இஸ் அ ஸ்கூல் where the children study as well as they stay in that school itself. There is a place given to them to stay. அந்த ஸ்கூல்லயே படிப்பாங்க. தங்கறதுக்கான வசதியும் அந்த பள்ளிக்கூடத்திலேயே கொடுக்கப்படும். அந்த மாதிரி ஸ்கூல்ல வந்து ரெசிடென்ஷியல் ஸ்கூல் சொல்லுவாங்க. நம்ம போயிட்டு படிக்கிறோம் இல்லையா, தினைக்கு ஸ்கூலுக்கு போறோம், வீட்டுக்கு திரும்பி வரோம். Those kind of schools are called as boarding school. So he says, the narrator says, I'm so sorry, it was my second year at boarding school and I was sitting on platform number 8 at Ambala station. இந்த அம்பாலா ஸ்டேஷன்ல பிளாட்ஃபார்ம் நம்பர் 8ல வந்து நான் உட்கார்ந்துருந்தேன். இந்த வடக்கு திசை நோக்கி போற ரயில், அந்த ரயிலுக்காக நான் காத்துட்டு இருந்தேன். I think I was about 12 at that time. நான் நினைக்கிறேன் அப்ப எனக்கு வந்து ஒரு 12 வயசு இருக்கும். My parents considered me old enough to travel alone and I had arrived by bus at Ambala early in the evening. எங்க அம்மா அப்பாவுக்கு வந்து நான் தனியா போயிடுவேங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு எப்போதுமே இருந்தது. இந்த வயசு வந்து போதுமான வயசு தான், தனியா பயணிக்கலாம், தனியா டிராவல் பண்ணலாம். அதனால நான் வந்து என்ன பண்ணேன், இந்த இடத்துக்கு பஸ் மூலியமா காலங்காத்தாலேயே கிளம்பி இங்கே சாயந்தரத்துக்கு இந்த இடத்துக்கு வந்து அடைஞ்சிட்டேன். ஐ ஹேட் அரைவ்ட் பை பஸ். பஸ் மூலியமா நான் வந்து அடைஞ்சேன் இந்த இடத்துக்கு அட் அம்பாலா early in the evening. So his train would be at midnight. So அதனால சாயங்காலமே ட்ரெயினை விட்டுடக்கூடாது இல்லையா, அதனால சாயங்காலமே வந்துட்டான் அவன் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு. Now there was a wait till midnight before my train arrived. நடுராத்திரி வரைக்கும் காத்துட்டு இருக்க வேண்டியதான் இருந்தது என்னுடைய ட்ரெயின் வர வரைக்கும். Most of the time I had been pacing up and down the platform. இந்த பிளாட்ஃபார்ம் இருக்கும்ல, ரயில் வந்து அடையுமே, அந்த நம்ம கொடுத்துருக்கிற பிளாட்ஃபார்ம்ல நம்ம உட்காந்துட்டு இருப்போம். பொழுது போலன்னா என்ன பண்ணுவோம், பக்கத்துல ஏதாவது கடை இருந்தா போய் ஏதாவது சாப்பிடுவோம், இல்லாட்டி முன்னும் பின்னுமா நடந்துட்டே இருப்போம்ல. அதே போலதான் இவனும் அந்த பிளாட்ஃபார்ம் மொத்தமா முன்னும் பின்னுமா நடந்துட்டே இருக்கான்.
I had been pacing up. He is walking through the platform constantly, browsing at the bookstall. அங்க பக்கத்துல இருக்கிற புத்தக கடையெல்லாம் என்ன புத்தகங்கள்லாம் இருக்குன்னு பார்க்குறான். Or feeding broken biscuits to stray dogs. அங்க கீழே உட்காந்துருக்கோம்ல நாயெல்லாம், தெரு நாய், அதுக்கு வந்து இப்போ உடஞ்ச பிஸ்கெட்லாம் போடுறான். Trains came and went, and the platform would be quiet for a while, and then when a train arrived, it would be an inferno of heaving, shouting, agitated human bodies. இந்த வலது பக்கத்துல பார்த்தோம்னா ஒரு ட்ரெயின் வந்து வந்து அடைஞ்சிருக்கு ஒரு பிளாட்ஃபார்முக்கு. ஒரே கூட்டம் வந்து ஏறுது பார்த்தீங்களா, அதனால ஒரே சத்தமும் கூச்சலுமா மக்கள் ஏறி இறங்குதுமா காணப்படுறது. சில நேரம் பார்த்தா யாருமே இல்லை, அமைதியா இருக்கு. ஏன்னா ட்ரெயின் வந்தா தானே யாரும் எழுப்பா, யாருமே ட்ரெயின் வராத பொழுது அந்த இடம் அமைதியா தானே இருக்கும். ஸோ இஸ் டெல்லிங் ஹவு த பிளேஸ் இஸ் லுக்கிங் when train went and when it came and went. Okay, so the platform would be quiet for a while. சில நேரம் பார்த்தா ரொம்ப அமைதியா இருக்கும். சில நேரம் ட்ரெயின் வந்தபோது there was an inferno of heaving. ஒரு நரகத்துல இருக்கிற போல. ஏன் அந்த மாதிரி சொல்றாங்கன்னா ஒரே சத்தமும் கூச்சலுமா இருந்தது, அதனால இன்ஃபர்னோ ஆஃப் ஹீவிங்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிறைய பேர் வந்து ரொம்ப தூரம் பயணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பெட்டியை வந்து தூக்கி தூக்கி வைப்பாங்க, அடா அப்படிம்பாங்க. ஒரே கூச்சலுமா இருக்கும். இந்த கோச்சில் தான் நான் ஏறணும், இந்த கோச் கிடையாது அப்படிங்கிற அந்த சத்தம்லாம் நம்ம கேட்டுட்டே இருக்கோம் இல்லையா, மக்கள் வந்து பேசிட்டே இருப்பாங்க. ஸோ there was inferno of heaving, shouting, agitated human bodies. ஒரு மாதிரி பரபரப்பா இருக்கும். நம்ம ட்ரெயினை மிஸ் பண்ணிடக்கூடாது, பொட்டியெல்லாம் விட்டுறக்கூடாது, இந்த மாதிரிலாம் இருக்கும்ல நமக்கும் ரயில்ல பயணிக்கிறது. அதே போலதான். ஸோ ஹி இஸ் விட்னஸிங் ஹவு த சிச்சுவேஷன் இஸ் இன் தி ரயில்வே ஸ்டேஷன். அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல எப்படி இருக்குங்கிறத அவன் விவரமா சொல்றான். As the carriage doors opened, a tide of people would sweep down upon the nervous little ticket collector at the gate, and every time this happened, I would be caught in the rush and swept outside the station. இந்த கேரேஜ் டோர் திறந்தோடனே அப்படியே அலை போல மக்கள் மேலும் ஏறி கீழே மேலும் கீழுமா அப்படியே இறங்கி ஏறதுமா இருக்கும். ஒரு பக்கத்துல டிக்கெட் கலெக்டர், டிக்கெட்லாம் வாங்கியிருக்கோமாங்கிறத செக் பண்றதுக்கு டிக்கெட் கலெக்டர் இருப்பார் இல்லையா கேட்டு கிட்ட. இது ஒவ்வொரு வாட்டி இதே ஒரு ருட்டீனா நடந்துட்டே இருக்கு. Now tired of this game and of ambling about the platform, I sat down on my suitcase and gazed dismally across the railway tracks. இதே தான் வழக்கமா போயிட்டு இருக்கேன். ஏன்னா அவன் சீக்கிரமாவே வந்துட்டான்ல, சாயங்காலமே வந்துட்டான் ட்ரெயின் ஏறதுக்கு. என்ன பண்றது, முன்னும் பின்னுமா நடந்துட்டு இருக்கான். கொஞ்சம் நேரம் பண்ணிடானா நாய்களுக்கெல்லாம் உடஞ்சு போன பிஸ்கெட்டை போடுறான். அப்புறம் ட்ரெயின் வந்ததுன்னா ஒரே மோதிர கூட்டமா வருது, ட்ரெயின் ஏறுது இறங்குது. டிக்கெட் கலெக்டர் வந்து டிக்கெட் வச்சிருக்கீங்களான்னு செக் பண்றாரு. இதே ஒரு ருட்டீனா போயிட்டு இருக்கு. அவனுக்கு இதெல்லாம் பார்த்து கொஞ்ச நேரத்துக்கு ரொம்ப டயர்டாகி போய் என்ன பண்றான், அவன் தன்னோட பெட்டியில அப்படியே உட்காந்துட்டு ரயில்வே ட்ராக்கை வந்து அப்படியே வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறான். He started gazing, அப்படியே விரைச்சு பார்க்கறது. And he gazed dismally across the railway tracks. ஒரு பெரிய உற்சாகம்லாம் இல்லை, அது என்ன வரப்போறது போறது, இதுல என்ன இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஒரு புத்துணர்ச்சியே இல்லாம ஒரு மாதிரி போர் ஆயிடுச்சுன்னா நம்ம எப்படி தானே இருப்போம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் டிஸ்மலி. Trolleys rolled past me and I was conscious of the cries of various vendors. என்னோட முன்பாக எல்லாம் நிறைய இந்த ட்ராலி பெட்டிலாம் அப்படியே தள்ளிட்டு இழுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தா இந்த கடைக்காரங்களாம் இருப்பாங்களே, இட்லி தோசை வடை சாம்பார் டீ காபி அந்த மாதிரி வியாபாரம் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல. திடீர்னு பார்த்தா எனக்கு இந்த மாதிரி வியாபாரிகளோட குரலும் எனக்கு கேட்குது. ஐ வாஸ் கான்சியஸ் ஆஃப் தி கிரைஸ் ஆஃப் வேரியஸ் வெண்டர்ஸ். கிரைஸ்னா இங்க அழறது இல்லை, அவங்க சத்தமா கூப்பிட்டு சாமான விற்கிறாங்க இல்லையா, ஒரு உணவு பதார்த்தமோ இல்லாட்டி வேற ஏதோ ஒரு பொருள், பேப்பர் விற்பாங்க, ஒரு டீ காபி விற்பாங்க, சாப்பாடெல்லாம் விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வெண்டரோடைய சத்தம் வந்து அவனுக்கு கேட்குறது. The men who sold curds and lemon, the sweetmeat, the seller, the newspaper boy, but had lost interest in all that went along the busy platform and continued to stare across the railway tracks, feeling bored and little lonely. இதெல்லாம் பார்த்து எனக்கு அப்படியே போர் அடிச்சு போச்சு. நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ரயில்வே ட்ராக்கையே அப்படியே வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எப்படா நம்ம ரயில் வரும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இந்த பையன் இருக்கான். He lost interest because people are moving up and down. Whenever a train comes, they are getting into that train, and there are many vendors who are selling across the platform. There is a newspaper boy,
மீட் ஸ்வீட் மீட் செல்லர், இனிப்பு பதார்த்தங்கள் விற்கிறவங்க வந்து வியாபாரம் பண்றாங்க. இதெல்லாம் பார்க்க பார்க்க ஒரு வாட்டி பார்த்து நம்ம அடுத்த ரயில் நம்ம ஏறுறோம்னா நமக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ஓரளவு எங்கேஜ்டா இருக்கும். ரொம்ப நேரமா ரயில்வே ஸ்டேஷன்ல இதையே பார்த்துட்டு இருக்கோம்னா என்ன ஆகும்? போர் அடிச்சு போயிடும்ல. அதே போலதான் இந்த பையனுக்கும் அது ஹீஸ் லூசிங் இன்ட்ரெஸ்ட் இன் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் விச் இஸ் சீயிங் இன் த பிஸி பிளாட்ஃபார்ம். அண்ட் நவ் வாட் ஹி இஸ் டூயிங், இப்போ என்ன பண்றான் நினைக்கிறா, அந்த ரயில்வே ட்ராக்கே அப்படியே வரைக்கும் அப்படியே வேடிக்கை பார்க்குறான். அண்ட் இஸ் ஃபீலிங் போர்ட் அண்ட் அ லிட்டில் லோன்லி. தனியா இருக்குமே, யாராவது நம்ம கூட இருந்தாங்கன்னா அவங்களோட நம்ம பேசியிருந்தா பொழுது போறதே தெரியாது. இவன் ஒண்டியா தானே பயணிக்கிறான், அதனால ஹீஸ் ஃபீலிங் லிட்டில் லோன்லி. லோன்லினா ஒண்டியா இருக்கிறது, தனியா பயணிக்கிறத நமக்கு என்ன தோணும், we feel that we are traveling, we are very lonely, ஒண்டியா இருக்கிறது. Are you all alone, my son? asked a soft voice close behind me. நீ தனியா தான் இருக்கியா என் மகனே, நீ தனியா தான் இருக்கியா அப்படின்னு ஒரு மெல்லிய குரல் அவனுக்கு பின்னாடியில இருந்து கேக்குது. So all this are happening to Arun. Okay, Arun is traveling all alone, is going to travel all alone in a train. And here in the first paragraph, how the situation is at railway station is been given. Now a new character comes to the picture. A woman in white saree நம்ம கேரக்டர்ல பார்த்துருக்கோம் இல்லையா, அதோடைய அவங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் தான் இனிமே நமக்கு வரப்போகுது. Are you all alone, my son? asked a soft voice close behind me. எனக்கு பின்னாடியில இருந்து யாரோ ஒரு மெல்லியமான ஒரு குரல்ல, நீ ஒண்டியா தான் வந்திருக்கியா, நீ ஒண்டியா தான் இருக்கியா அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க என்ன கேட்குற மாதிரி ஒரு குரல் எனக்கு கேட்குறது. I looked up and saw a woman standing near me. அப்படியே நிமிர்ந்து நான் பார்த்தேன்னா ஒரு பெண்மணி என்கிட்ட நின்று இருக்காங்க. She was leaning over and I saw a pale face and a dark kind eyes. அப்படியே பார்த்தா அப்படியே சாஞ்சுன்னு நின்றுட்டு இருக்காங்க. அவங்க முகம் வந்து அந்த அளவு பளிச்சுன்னு இல்லை, ஒரு மாதிரி she was looking quite pale and அவங்களுடைய கண் விழி வந்து கருகருன்னு இருக்கு. It was dark kind eyes. She was looking very kind. ரொம்ப பண்பானவங்களாவும் ரொம்ப அன்பு காட்டுறவங்களா தோணித்து அவங்கள பார்த்தோன்னு. She wore no jewels and was dressed very simply in a white saree. எந்த ஒரு நகையும் அணியல, ஒரு அழகான ஒரு சிம்பிளான ஒரு வெள்ளை புடவையில அவங்க அந்த இடத்துல அப்படியே சாஞ்சுன்னு நிற்கிறாங்க. எஸ், ஐ எம் கோயிங் டு ஸ்கூல், ஐ செட் அண்ட் ஸ்டுட் அப் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி. ஆமா, நான் ஸ்கூலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அப்படியே எழுந்து மரியாதையோட அவங்களுக்கு நான் பதில் சொன்னேன். She seemed poor, but there was a dignity about her that commanded respect. அவங்கள பார்த்தா ஒரு ஏழையா தான் தோணிது, ஆனா அவங்க நின்னுட்டு பேசுறதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் போல எனக்கு தோணிது. The way she portrayed herself, அவங்க தன்னை எப்படி காமிச்சாங்களோ அவங்கள பார்த்தா அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது தோணிது. I have been watching you for some time, she said. Didn't your parents come to see you off? நான் ரொம்ப நேரமா உன்னதான் பார்த்துட்டு இருக்கேன், உங்க அம்மா அப்பா உன்னை வழி அனுப்ப வரலையா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. I don't live here, I said. நான் இங்கே தங்குறதே இல்லை, நான் இங்கே இருக்கிறதே இல்லை. I had to change trains anyway. I can't travel alone. நான் ட்ரெயின் வந்து மாறி மாறி போகணும், எப்படி இருந்தாலும் என்ன, நான் எப்படியுமே தனியாக தான் பயணிப்பேன். ஐ கேன் ட்ராவல் அலோன், நான் ஒண்டியாக தான் பயணம் பண்ணுவேன். ஐம் ஷூர் யூ கேன், ஷி செட். அண்ட் ஐ லைக் ஹர் ஃபார் சேயிங் தட், அண்ட் ஐ ஆல்சோ லைக் ஹர் ஃபார் சிம்பிளிசிட்டி ஆஃப் ஹர் ட்ரெஸ் அண்ட் ஃபார் அ டீப் சாஃப்ட் வாய்ஸ். எனக்கு தெரியும் உன்னால தனியாக பயணிக்க முடியும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த பெண்மணி இவனை பார்த்து சொல்கிறாங்க. And I liked her for saying that, and I also liked her for simplicity of her dress and for her deep soft voice. என்னால பண்ண முடியும்னு ஒருத்தவங்க வந்து நமக்கு வந்து ஒரு பாராட்டு கொடுக்குறாங்கன்னா நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் ஏறும் இல்லையா. நாட் ஓன்லி ஐ எம் டெல்லிங் ரிகார்டிங் தி ஸ்டோரி, நம்மளையுமே நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யறோம், அந்த செய்யற வேலையை பார்த்து பரவாயில்லையே நீ ஏன் பண்றியே சூப்பர் அப்படின்னு நமக்கு ஒரு மோட்டிவேஷனா பாராட்டினாங்கன்னா நமக்கு அதுவே வந்து நம்மளால ஒரு விஷயம் செய்ய முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையை வந்து அதிகரிக்கும்ல. அதே போலதான் இந்த இடத்துல அருணுக்கும் அந்த பெண் சொல்ற வார்த்தைகள் வந்து ரொம்ப பிடிச்சு போறது அவங்கள வந்து ரொம்ப பிடிச்சு போறது இந்த பையனுக்கு. அண்ட் இஸ் ஆல்சோ லைக்கிங் ஹர்
for the simplicity of her dress and her deep soft voice. அந்த மெல்லிய குரலும் அவங்க அணிஞ்சிருக்கிற ட்ரெஸ்ஸும் அவங்க பேச விதமும் அந்த பையனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சு போறது. இவங்கள ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு நபரா அவனுக்கு தோன்றுது. I also liked her for the simplicity of her dress and for her deep soft voice and the serenity of her face. One minute. Making the screen little larger. Just a minute. ரொம்ப சின்னதா இருக்கு எழுத்து. அவங்களுடைய முகத்தை பார்த்தாலே அவங்களுடைய முகத்துடைய தோற்றம் எல்லாமே அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்க வைக்குது. Tell me, what is your name? She asked. சொல்லுப்பா, உன் பேர் என்ன? அருண், I said. அருண் என் பேர். And how long do you have to wait for your train? நீ எத்தனை நேரம் காத்துட்டு இருக்கணும் உன்னோட ரயில் பிடிக்கிறதுக்காக? About an hour, I think. It comes at 12 o'clock. இன்னும் ஒரு மணி நேரம் காத்துட்டு இருக்கணும் போல இருக்கு. 12 மணிக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். About an hour, I think it comes at 12 o'clock. Then come with me and have something to eat. அப்படின்னா வாயேன் என் கூட வா, ஏதாவது போய் சாப்பிட்டு வரலாம் நம்ம. I was going to refuse out of shyness and suspicion. Shynessனா கூச்சப்படுறது, சஸ்பிஷன்னா சந்தேகப்படுறது. யாராவது திடீர்னு நம்ம தனியா இருக்கிற இடத்துல நீ என்னோட வாப்பா நான் இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போறேன்னு சொன்னா நமக்கு ஒரு மாதிரி பயமும் தயக்கமும், இவங்க யாரு நம்மள கூட்டுன்னு போறாங்க அப்படிங்கிற ஒரு பயம் நமக்குள்ள இருக்கும். இவங்க ஏன் நம்மள்ட்ட அப்படி நடந்துக்கிறாங்க கேட்கறாங்கன்னு தோணும். அதே போலதான் இந்த பையனுக்கும். அவனுக்கு என்னதான் பிடிச்சிருந்தாலும் இந்த சூழ்நிலையில வந்து அவன் மறுக்கிறான். ரெஃப்யூஸ்னா மறுக்கிறது. I was going to refuse out of shyness and suspicion, but she took my hand and then I felt it would be silly to pull my hand away. நான் வெக்கத்தாலையும் எனக்கு இருக்கிற ஒரு சந்தேகத்தினாலையும் போவேண்டாம் மறுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவங்க வந்து என் கையை பிடிச்சிட்டு கேக்குறாங்க. அவங்கள்ட்ட இருந்து என் கையை பிடுங்கி விடுறதுக்கும் எனக்கு வந்து மனசு இல்லை. I felt it would be silly. She told a coolie to look after my suitcase and then she led me away down the platform. அந்த கூலி பொட்டிலாம் தூக்குவாங்க இல்லையா, போர்ட்டர், அந்த கூலிக்காரரை வந்து என் பொட்டியை பார்த்துக்க சொல்றாங்க இவங்க. அதுக்கப்புறம் என்ன இந்த பிளாட்ஃபார்ம் வழியா என்ன அப்படியே அழைச்சிட்டு போறாங்க. Her hand was gentle and she held mine neither too firmly nor too lightly. அவங்க வந்து என் கையை பிடிச்சிட்ட மீதும் வந்து ரொம்ப மென்மையா இருந்தது. ரொம்ப இறுக்கியும் பிடிச்சிக்கல, அதுக்காக ரொம்ப லூஸாவும் பிடிச்சிக்கல. I looked up at her again. நான் அவங்கள மறுபடியும் பார்த்தேன். She was not young. ரொம்ப சின்ன வயசுல இருக்கிற ஒரு பெண்ணா எனக்கு தோற்றம் அளிக்கல. And she was not old. பார்த்தா ரொம்ப வயசானவங்களாவும் தோணல, ரொம்ப இளமையாவும் தோணல, ரொம்ப வயசானவங்களும் தோணல. She must have been over 30, but she had been 50. Had she been 50, I think she would have looked much. 30 வயசுக்கு மேல இருக்கணும். Had she been 50, I think she would have looked much. She took me to the station dining room, ordered tea and samosas and jalebis. என்ன அவங்க வந்து ஸ்டேஷன்ல இருக்கிற இந்த கேண்டீன் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த டைனிங் ரூம்க்கு அழைச்சின்னு போய் எனக்கு டீயும் சமோசா ஜிலேபி இதெல்லாம் வாங்குறாங்க. And at once I began to thaw and take a new interest in this kind of women. இப்போ வந்து ஒரு மாதிரியான ஒரு ஆசையும் ஆர்வமும் இந்த பெண்மணி மேல எனக்கு வர ஆரம்பிச்சிருது. அவங்க காட்டுற ஒரு அன்பும் பணிவும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சு போறது. The strange encounter had little effect on my appetite. இவங்களை சந்திச்சது, அவங்களோட பேசினது, இதெல்லாம் வந்து என்கவுண்டர். இந்த இடத்துல சொல்லப்படுற என்கவுண்டர் அதுதான். It means brief meeting. Had little effect on my appetite. I was hungry schoolboy and I ate as much as I could in as polite a manner as possible. எவ்வளோ பொலைட்டா சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பசிச்சிருந்தது. I was a hungry schoolboy and I ate as much as I could. எவ்வளோ சாப்பிட முடியுமோ ரொம்ப பொறுமையா நான் சாப்பிட்டேன். She took obvious pleasure in watching me eat. நான் சாப்பிட்றத பார்த்து இருந்து அவங்க அப்படியே ரசிச்சுட்டே இருந்தாங்க. She took
obvious pleasure. And I think it was the food that strengthened the bond between us and cemented our friendship. For under the influence of the tea and sweets, I began to talk quite freely and told her about my school, my friends, my likes and dislikes. அவங்க வாங்கி கொடுத்த உடனே இன்னும் ஒரு மாதிரி ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு எங்களுக்கு இடையே இருக்கிற இந்த உறவு வந்து இன்னும் மேலும் வலுப்படுத்துற மாதிரி இன்னும் கூடுதலான ஸ்ட்ரெங்தன் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் ஐ ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் அபவுட் மை ஸ்கூல். நான் வந்து எங்களுடைய நட்பை வந்து இன்னும் அதிகரிக்கிற மாதிரி இருந்தது. அதனாலேயே நான் என்னுடைய விருப்பங்கள் வெறுப்புகள் என்னுடைய ஸ்கூல்ல படிக்கிற நண்பர்கள் அவங்கள பத்திலாம் நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். She questioned me quietly from time to time, but preferred listening. அடிக்கடி வந்து என்ன கேள்வி போயிட்டுனே இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு கேள்வி கேட்கறதோட அவங்க வந்து நான் என்ன சொல்றேனோ அது கேட்கறதுலயும் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. She drew me out very well and I had soon forgotten that we were strangers. எனக்கு மறந்தே போயிடுது. எனக்கு இவங்களை தெரியாதவங்களே எனக்கு தோணல. ரொம்ப பழக்கமா இருக்கிறவங்க ரொம்ப சகஜமா பழகுற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஒரு முன்பின் தெரியாத நபர்கிட்ட பேசுற மாதிரியே எனக்கு தோணல. The way she comforted him is being conveyed over here. But she did not ask me about my family or where I lived, and I did not ask her where she lived. அவங்க வந்து இதெல்லாம் கேட்டாங்களே தவிர என்னோட குடும்பத்தை பத்தியோ நான் எங்க இருக்கேன் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அவங்க வந்து என்ன கேட்கல. நானும் அதே சமயத்துல வந்து அவங்கள இதெல்லாம் கேட்கவும் இல்லை. I accepted her for what she had been to me, a quiet, kind, a gentlewoman who gives sweets to a lonely boy on a railway platform. அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்க இருக்கிற விதத்தை வந்து நான் ஏத்துனேன். She was very quiet, kind, gentle woman, and as she gave him sweets. One minute. After about half an hour, we left the dining room and began walking back along the platform. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இந்த டைனிங் ரூம்லேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். மறுபடியும் பிளாட்ஃபார்ம்லாம் நடக்க ஆரம்பிக்கும். An engine was shunting up and down besides platform number 8. அப்படின்னு அந்த சத்தம் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள அந்த ட்ரெயின் நுழையும் இல்ல இன்ஜின் சத்தம் தான் பெருசா இருக்கும். So it started entering this platform number 8. As it approached, a boy leapt off the platform and ran across the rails, taking a shortcut to the next platform. அதுலேருந்து ஒரு பையன் இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து அப்படியே எட்டி பார்த்து இந்த ரயில் இந்த வழியா ஓட ஆரம்பிக்கிறான். He ran across the rails, taking a shortcut to the next platform. அடுத்த பிளாட்ஃபார்முக்கு மேல வந்து படி கொடுத்துருப்பாங்க. அது ஏறி இறங்குறதுக்கு பதிலா இந்த ரயிலே வந்து தண்டவாளத்தையே அப்படியே கிராஸ் பண்றா போல இந்த பையன் போறான். It's some random person. They both are watching this person crossing the rails and he is moving on to the next platform. He was at a safe distance from the engine. இன்ஜின்லேருந்து பார்த்தா கொஞ்சம் தூரம் தான் தள்ளி தான் இருந்தான். There was no danger unless he had fallen. விழாத வரைக்கும் அவன் பெரிய ஆபத்துல இல்லை. But as he leapt across the rails, the women clutched my arms. அவன் அந்த ரெயிலை அப்படியே தாண்டறத என் பக்கத்துல இருந்த அந்த பெண்மணி வந்து என் கையை அப்படியே இறுக்கமா கட்டி பிடிச்சினாங்க. That is, they are trying to tell us that she clutched his hand in fear. ஒரு பயத்துல வந்து இப்ப நம்ம அப்பா அம்மாவோட நடந்து போறோம், திடீர்னு ஒரு வெடி சத்தம் கேட்டதுன்னா அப்பா அம்மா கையை வந்து இறுக்கி பிடிச்சுக்குவோம்ல, அந்த பயத்தை வந்து வெளிப்படுத்த தானே நம்ம அப்படி பண்றோம். அதே போலதான் இந்த பையன் இந்த மாதிரி நடந்துக்கிறத பார்த்து இந்த அம்மாவுக்கு வந்து பயந்து போயிட்டாங்க. அதனாலே அருணுடைய கையை வந்து அழுத்தி பிடிச்சுக்கிறாங்க. Her fingers dug into my flesh and I winced with pain. அவங்க நீ கையை பிடிச்ச விதத்துல வந்து எனக்கு வந்து வலியில நான் துடிச்சு போயிட்டேன். I caught her fingers and looked up at her. அவங்க விரலை நான் பிடிச்சு நான் அவங்கள பார்க்கவும் செஞ்சேன். And I saw a spasm of pain and a feared sadness pass across her face. அவங்கள நான் பார்த்தோன்னே அவங்களுடைய முகத்துல வந்து ஒரு வலியும் ஒரு பயமும் ஒரு சோகமும் காமிக்கப்பட்டது. She watched the boy as he climbed other platform and it was not until he had disappeared in the crowd that she relaxed her hold on my arm. அந்த பையன் பார்த்தா அந்த அப்படியே அந்த ரெயில கிராஸ் பண்ணி
அந்த கூட்டத்துக்குள்ள அப்படியே காணாம போயிட்டான். He is safe, but the fear which this woman got soon after she looked at him was quite fearful. இந்த பெண் வந்து இந்த பையன் வந்து ரெயில கிராஸ் பண்ணான் இல்லையா, பார்த்து இந்த பெண்மணி ரொம்ப பயந்து போயிட்டாங்க. ஸோ அந்த கூட்டத்தோட கூட்டமா அவன் கலந்து போனதுக்கு அப்புறம் தான் ஓரளவு ரிலாக்ஸ் ஆனாங்க. She watched the boy as he climbed up other platform. இன்னொரு பிளாட்ஃபார்ம் ஏறு அப்புறம் இந்த கூட்டத்துல அப்படியே மறைஞ்சு போறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்க ரிலாக்ஸ் ஆகி என் கையையும் விட்டாங்க. And she relaxed, held her hold on my arm. She smiled at me reassuringly and took my hand again. என்னை பார்த்து சிரிச்சு மறுபடியும் என் கையை பிடிச்சினாங்க. But her fingers trembled against me. அப்படியே வடவடன்னு நடுக்குது. She was all at night. Sorry. He was all right, I said, feeling that it was she who needed reassurance. அவன் சரியா தான் இருக்கான் அப்படின்னு நான் இவங்க கிட்ட சொல்றேன். It was she who needed reassurance. அவன் பயந்து போறதை விட இந்த பெண்மணி தான் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. இந்த சின்ன பையன் வந்து இந்த ரயில கிராஸ் பண்றதை பார்த்து இந்த அம்மா தான் பயந்து போயிருக்காங்க. அதனால அருண் என்ன பண்றான், அவங்கள பார்த்து ஒரு நம்பிக்கையை கொடுக்குறான். ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியா போயிடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க, இந்த மாதிரி சொல்றான். She smiled gratefully at me and pressed my hand. என்னை பார்த்து ஒரு சந்தோஷமா ஒரு நான் தன்னம்பிக்கை கொடுத்தேன் இல்லையா, அந்த ஒரு கிரேட்ஃபுல்னஸை வச்சு என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. அண்ட் ஷி pressed my hand. என் கையை அழுத்தி பிடிச்சிக்கிறாங்க. Now she is very calm, not out of fear or pain. She is holding his hands. Now she is very calm. We walked together in silence until we reached the place where I had left my suitcase. இப்போ நாங்கள் அமைதியாக அப்படியே நடந்து போகிறோம். எந்த இடத்துல சூட்கேஸை நான் வச்சேனோ அந்த இடத்து வரைக்கும் நாங்கள் நடந்துட்டே போகிறோம். One of my school fellows, Satish, a boy about my age, had turned up with his mother. சதீஷ்ங்கிற ஒரு பையன், அவனுக்கும் என் வயசு தான் இருக்கும். So he has also arrived this railway station and he had turned up with his mother. அவன் வந்து ஆனா அவன் அம்மாவோட வந்தான். இந்த பையன் அருண் வந்து இவன் முண்டியா வந்தான். But he is coming across his friend Satish and he has come along with his mother. So in this section 1, this section 1 comes to an end. So what we are getting to know in this section 1, we are getting to know about a lady who is in a white saree. Her name is not mentioned. We are getting to know about Arun, a 12-year-old boy. He is traveling all alone. தனியா பயணிக்க போற ஒரு பையன் அம்பாலா கண்டோன்மெண்ட்ல 8ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம்ல காத்துட்டு இருக்கான் ரயிலுக்காக. கிட்டத்தட்ட 12 மணிக்கு தான் அவனுடைய ரயில் வரப்போகுது. இந்த பெண்மணி இவனை வந்து பார்த்து பேச்சு கொடுக்குறாங்க. both of them are strangers. முன்பின் தெரியாத நபர்கள் தான். ஆனா இந்த பெண் அவங்க கிட்ட நடந்துக்கிறத பார்த்தோன்னே இவனுக்கு ரொம்ப ஒரு மரியாதையா நடந்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் தோன்றுறது. He had lot of respect towards her. She also in return they both went to a railway canteen. ஒரு ரயில்வே கேன்டீன் போய் அவனுக்கு ஸ்வீட்டு, சமோசா, ஜிலேபி இதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க இல்லையா. அதுக்கப்புறம் இந்த கூலிக்காரரை வந்து பெட்டியை பார்த்துக்க சொல்லிட்டு போனாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு மறுபடியும் வந்துடுறாங்க. வந்து பார்த்தா அருண் வந்து அவனுடைய ஸ்கூல் நண்பனான சதீஷை சந்திக்கிறான். ஸோ சதீஷ் ஹேஸ் கம் அலாங் வித் ஹிஸ் மதர். ஸோ இதுதான் இந்த செக்ஷன் 1ல இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிற கதை. ஷார்ட் சம்மரி ஆஃப் வாட் யூ ஹவ் சீன் until now. I have written the summary over here. So the story starts with Arun of age 12 who is waiting for his train at Ambala station, which is scheduled at midnight and platform number 8. His parents considered him to be big enough to travel alone. அவங்க அம்மா அப்பா வந்து இவன் தனியா பயணிக்கிறதுக்கு இவனால தனியா ரயில்ல பயணம் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இவன் மேல அதீதமா இருந்தது. He is all alone and hears a soft voice. ஒரு மென்மையான குரல் கேட்குது. So there is an introduction about this lady, woman with a pale face and dark kind eyes. She was dressed in white saree. ஒரு வெள்ளை புடவையை அணிஞ்சிருக்காங்க. She looked poor but had a dignity in her appearance. பார்த்தா ரொம்ப ஒரு ஏழையா தான் இருக்காங்க. ஆனா அவங்களுடைய முக தோற்றம் வந்து ஒரு மரியாதை கொடுக்கறதாகவும் ரொம்ப ஒரு கம்பீரமான ஒரு நபரா காமிக்கப்படுது. She asked him whether his parents have come to see him off. உங்க அம்மா அப்பா வந்திருக்காங்களா உன்னை வழி அனுப்பன்னு அவங்க கேட்கவும் செய்யறாங்க. ஆனா இவன் வந்து இல்ல, நான் ஒண்டியா தான் பிரயாணம் பண்ண போறேன்
அப்படின்னு சொன்னான். The women agreed and this made Arun like her instantly. உன்னால தனியா பயணம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த பையனை பார்த்து இவங்க சொல்றாங்கல்ல, அது வந்து இவங்க மேல இருக்கிற ஒரு மதிப்பை வந்து இன்னும் அதிகரிக்குது. It is making him to give lot of respect towards her when she tells him that you can travel alone. The women asked about his name and his train. அவனுடைய பேர் என்ன, அவன் எந்த ட்ரெயின்ல பயணிக்க போறாங்கிறது கேட்குறாங்க. She took him to a canteen and ordered tea, samosas, jalebis. இந்த கேள்வி வந்து ஒரு 1 மார்க்கர் கொஸ்டின்ல நமக்கு இருக்கும். என்னெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணாங்க, நம்மளுடைய டெக்ஸ்ட் புக் கொஸ்டின்ல கூட இந்த ஆப்ஷன்ஸோட இருக்கும். டீ, ஜிலேபி, சமோசா இந்த 3 பொருளையும் பிக்சரோட கொடுத்துருக்கேன் நான். ஸோ தட் யூ கேன் ரிமெம்பர் வெல். ஏன்னா நம்ம பாடம் படிக்கிறத நமக்கு வந்து ஞாபகம் இருக்கும் என்ன ஆர்டர் பண்ணாங்கங்கிறது, நாளடைவில் வந்து மறந்து போயிடுவோம். ஸோ ஷி ஹேட் ஆர்டர்ட் ஃபார் ஹிம் டீ, சமோசாஸ் அண்ட் ஜிலேபிஸ். ஷி கொஸ்டின் மெனி திங்ஸ் பட் லிசன் டு ஹிம் இன்டென்ட்லி. அவங்க ரொம்ப நிறைய கேள்விகள் கேட்டாலும் அவன் என்ன பதில் சொல்றாங்க ரொம்ப ஆர்வமாக கேட்டு வந்தாங்க. அண்ட் இன் டியூ கோர்ஸ் ஹி ஃபர்காட் தட் ஷி வாஸ் அ ஸ்ட்ரேஞ்சர். நேரம் போக போக இவங்க வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஒரு முன்பின் தெரியாத நபருங்கிறதே இவன் மறந்து போயிடுறான். ஒரு சகஜமா பழக ஆரம்பிக்கிறான். ஸோ சதீஷ், ஒன் ஆஃப் ஹிஸ் ஸ்கூல் ஃபெலோஸ், கேம் டு ஸ்டேஷன் வித் ஹிஸ் மதர். ஸோ வித் திஸ் செக்ஷன் 1 comes to an end. செக்ஷன் 1 இதோட முடிவடைகிறது. Now we are going to section 2. Any doubts to anyone in section 1 as of now? இப்போ வரைக்கும் ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா செக்ஷன் 1ல? ஸோ இப்போ அருணுடைய அம்மாவும் அருணும் இந்த லேடி இன் ஒயிட் சாரி அண்ட் சதீஷ் அண்ட் இஸ் மதர், வாட் கான்வர்சேஷன் தேர் கோயிங் டு ஹேவ், என்ன பேச போறாங்கிறதான் இந்த செக்ஷன் 2ல நம்ம பார்க்க போறோம். வாட் கைண்ட் ஆஃப் அ கம்யூனிகேஷன் ஆர் தே கோயிங் டு ஹேவ், கோயிங் டு பி சீன் நவ். Okay, I'll do one thing. I'll start completely section 2 in next class. I will end it here. Okay. Any doubts to anyone regarding this section 1, you can please ask me. No doubts? Okay. There are something on the section 1, the women on platform number 8. இந்த சப்ளிமெண்டரி ரீடிங்ல ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். Okay, I'll end over here. Thank you so much all of you. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.